மாப்பிள்ள இனிமேலும் அந்த பொட்டச்சியை சும்மா விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மேசையை வச்சிருக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கராசு ரொம்ப கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் கிட்ட. பதிலுக்கு சுரேஷ் சொல்றாரு, அதான் மாமா அவ அப்ப ஆத்தானு எல்லாருமே நம்ம வீட்டில் குடியிருக்கிறதால எல்லாம் அடிச்சு துரத்திட்டோம். அவங்க அப்பனோட வேலையையும் கிழிச்சு அனுப்பிச்சாச்சு. இனி என்ன பண்ண முடியும் அவங்கனால? நடு ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சுரேஷ். இதுதான் மாப்பிள்ள, இதுதான் உங்ககிட்ட தப்புங்கிறது. அவ இப்போ ஜம்முன்னு போய் அவள் வேலை பார்க்குற காலேஜில் ஏதோ ஹாஸ்டல் இருக்கா, அதுவும் ஃபேமிலியோட தங்குற மாதிரி ரெசிடென்ஷியல் காலேஜா அது. அவங்க அப்பா ஆத்தானு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ் சிரிக்கிறாரு. என்னமாமா சொல்கிறீங்க? அவள் காலேஜை விட்டு துரத்துறது எனக்கு ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, மாப்பிள்ள அவளை காலேஜ் விட்டு துரத்துறது எனக்கு இப்படின்னு ஒரு செகண்ட் போதும் மாப்பிள்ள. ஏன்னா அந்த காலேஜை என்னோட பெரியப்பா மகனது தான், அது கூட அவளுக்கு தெரியல. ஒன்று சொன்னா நீ கேட்பையா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தங்கராஜ். உடனே சுரேஷும், என்ன மாமா நீங்க சொல்லி நான் இது வரைக்கும் எதை கேட்காம இருக்கேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு தன்னோட சட்டையை இழுத்து விட்டுட்டு எழுந்திருக்கிற தங்கராஜ் தான் கையில் வச்சிருந்த மாஞ்சள் கயிறு கோர்க்கப்பட்ட மாங்கல்யத்தை அப்படியே சுரேஷ் கையில் கொடுத்து, இதை போய் அவள் கழுத்தில் கட்டி அவளை உங்கள் வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வா, அதுக்கப்புறம் அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே சுரேஷும், மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? எனக்கு தான் இப்போ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கீங்க, நீங்களே இப்படி மனசு மாறுனா அப்படின்னு சொல்ல, அதை ஏன் மாப்பிள்ள கேட்குற? அந்த பொண்ணோட அப்பா உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சு என்னை அசிங்கப்படுத்தி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு கடைசியில் காலை வாரிட்டான். அதனால தான் நீ அவளை காலேஜ்குள்ளேயே பலவந்தமாக இந்த தாலியை கட்டி உன் வீட்டுக்கு மருமகளாக உன் பொண்டாட்டியை அழைச்சிட்டு வாடா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவளோட திமிரை எப்படி கொட்டத்தை அடக்கிறான்னு பாரு இந்த தங்கராஜ் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சுரேஷும், சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு போகிறாரு. அதே சமயம் காலேஜில் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரெசிடென்ஷியல் ஹாஸ்டலில் சொல்லிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. அப்பா அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா, இந்த மதி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்ற மதி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை பாருப்பா மதி, நான் என்ன சொல்கிறேன்னா உன்னை பெற்றதுக்கு பேசாமல் நான் ஏதாவது ஒரு பாறாங்கல்ல பெற்றிருந்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், என் தலையில் போட்டாவது கொள்றதுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் நீ என்னென்ன பாடுபடுத்த போறியோ, 30 வருஷமா அழுங்காம கொழுங்காம சம்பளம் வாங்கி வளர்த்தின கூலிக்கு கடைசியில் உங்கள் அம்மாவையும் என்னையும் இப்படி நிற்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க உடனே மதியம், அப்பா நீங்கள் இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, அம்மா அப்பாவுக்கு டேப்லெட் கொடுத்து கரெக்டாக சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் காலேஜ் கேம்பஸில் தாலியும் கையுமா உட்காந்துருக்காரு சுரேஷ். அவனை பார்த்த உடனே இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு ஓரமாக பார்வையை பார்த்து முறைச்சிக்கிட்டு தன்னோட பேக்கை சரி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தன்னோட டியூட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. மதி உடனே முன்னாடி போய் நிற்கிற சுரேஷ், என்னடி என்ன திமிர் இருந்திருந்தா உங்கள் அப்பா எங்கள் மாமா கிட்ட இத்தனை வருஷமாக வாங்கி தின்னதை கூட மறந்துட்டு அவர் முகத்தில் இப்படி வேலையும் வேண்டாம் நீயும் வேண்டான்னு சொல்லி கௌரவமாக கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தியிருப்ப, உன் மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா அப்படின்னு சொல்ல உடனே மதி நின்று சொல்கிறாங்க, ஆமாண்டா ஆமாம், நான் பெரிய இவ தான், இவன்னு நினப்பு தான், உன்னால் என்ன பண்ண முடியும், சஸ்பெண்ட் ஆகியும் உனக்கு இன்னும் புத்தி வரல அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கெல்லாம் புத்தி இருக்குது, உனக்கு புத்தி புகட்டணும்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சுருந்த மஞ்சள் கயிறு தாலியை எடுத்து அப்படியே மதியோட கழுத்தில் பலவந்தமாக கட்டுறாரு. உடனே மதியும், வாட் ஆர் யூ டூயிங் ஸ்டூபிட் மேன், தளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியும் கத்த சுற்றி வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக வாய் மேலே கை வச்சு என்ன இங்கே நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதே சமயம் அங்கே பிரின்சிபலும் வந்து, வாட் மிஸ் அழகுமதி, என்ன இங்கே நடக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு நாகரிகம் கிடையாது, என்ன இவர் என்ன நீங்கள் லவ் பண்ணுற பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அழகுமதியும், மேம் இல்லை மேம், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவர் பண்ணின தப்புக்காக நான் 2-3 வாட்டி இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்கிறதுக்கு வேண்டி இப்படி என்னை பலவந்தமாக இங்கே தாலி கட்டுறாரு, வாட் ஆர் யூ டூயிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்ட முயற்சி செய்ய
அதுக்குள்ள அங்கே கூட வந்தவங்க எல்லாருமே வீடியோ எடுத்துடுறாங்க அழகுமதி கழுத்தில் சுரேஷ் தாலி கட்டினதை பார்த்து. உடனே இப்போ பாரு, இந்த தாலியை நீ இப்போ கழட்டி எறிஞ்சிட்டமாயோ, நீ ஒன்றும் என் பொண்டாட்டி இல்லைங்கிறது ஆயிடாது. ஏன்னா இந்நேரம் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி கட்டின தாலி ஒரு செகண்டாக உலகம் முழுக்க இங்கே நிறைய பேர் நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவே அதுக்குள்ளே பப்ளிக்லேருந்து வந்துடுறாங்க ப்ரெஸ் மீட்காக. என்ன சார், என்ன நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து இப்படி பலவந்தமாக இவங்க கழுத்தில் தாலி கட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே சுரேஷ் சொல்கிறாரு, இதை பாருங்க, நான் இப்போ இன்ஸ்பெக்டர் கிடையாது, சஸ்பென்ஷன் பீரியடில் இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் பப்ளிக்கில் ஒரு பொண்ணை பலவந்தமாக தாலி கட்டுறது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே மேடம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார், இல்லை, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தோடு தான் இவர் என் கழுத்தில் தாலி கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் மனசை மாற்றி எப்படியாவது இவனை நம்ம படி வாங்கியே தீரணும், இவ்வளவு வெறியும் திமிரு இருக்கிற இவனை அடக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நானும் சம்மதமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ப்ரெஸ் முன்னாடியோ பப்ளிக் முன்னாடியோ அழகுமதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கொஞ்சம் கூட இந்த மாதிரி அவள் பேசுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத சுரேஷ் திருன்னு முழிக்கிறாரு. உடனே கிளம்பி போக பார்க்குறாரு. உடனே என்னங்க, நீங்கள் பாட்டுக்கு என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு இப்படி போனால் எப்படி, என்னையும் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல திரும்பி சுரேஷ் சொல்கிறாரு, என்னடி என்ன, நான்லாம் உன்னை அழைச்சிட்டு போக முடியாது, தேவைன்னா நீ வா இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா பேச்சை கேட்டு கடைசியில் சனியனை தூக்கி என் தலையில் வச்சிட்ட மாதிரி எல்லாம் இருக்குது இவ கழுத்தில் தாலியை கட்டினது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு சுரேஷ்க்கு, என்ன மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரியே அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டியா, இனி அவளை வேற யாரு கட்டிக்குவா, இத்தனை நேரம் சமூக வலைத்தளத்தில் எல்லாத்துலேயுமே நீ அவள் கழுத்தில் தாலி கட்டினது தெரிஞ்சிருக்கும், அப்புறம் யாரும் இவளை சீந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் சொல்கிறார், மாமா நீங்கள் ஒரு மாதிரி பிளான் போட்டீங்க, ஆனால் அவள் என்னோட விருப்பத்தோட தான் இவர் தாலி கட்டினாருன்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு ஏன் கூடவே நம்ம வீட்டுக்கு வர்றா மாமா, நாம அவளை பழிவாங்கலான்னு நினச்சா கடைசியில் இவன் நம்மளை பழிவாங்கிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிக்கிட்டு நிற்கிறாரு அங்கே சுரேஷ்.